அக்டோபர் 1ஆம் தேதி தான் டெலிவரி தேதி டாக்டர் சொன்னாங்க. நான் அனிமிக்கா இருக்கேன்னு முதல் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் 10 வருடம் கேப் இருக்கிறதால அந்த நாளுக்கு முன்னால அட்மிட் ஆக சொன்னாங்க. செப்டம்பர் ஈஸ்டர் தேதி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அட்மிட் ஆகிட்டேன். சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் பிளட் படுது, லைட்டாக வலி இருக்கு. சிஸ்டர் எனக்கு லேசான வலி வருது. நல்லா வலி வந்தா மட்டும் சொல்லு, சும்மா சும்மா வலி வருதுன்னு சொல்லிக்கிட்டு. டாக்டர் ஒரு பொண்ணு அட்மிட் ஆகி 3 நாள் ஆகுது, இன்னும் வலி வரல. இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. ஓகே, ரிப்போர்ட்டை பார்க்கலாம். என்னம்மா இவ்ளோ லேட்டா ரிப்போர்ட்டை தர்றீங்க? இந்த பொண்ணு அனிமிக்கா இருக்காங்க, உடனே சிசேரியன் பண்ணணும். இந்த பொண்ணு வலி வந்ததா சொல்லியிருக்காங்க, அசால்ட்டாக இருந்திருக்கீங்க. இப்ப குழந்தைக்கு மூச்சு திணறல் வரும். அவங்க கணவர்கிட்ட சைன் வாங்குங்க, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணுங்க, உடனடியா சிசேரியன். சிசேரியன் பண்ணும்போது முதுகுல ஊசி போட. இந்த பொண்ணுக்கு மயக்கம் வரவே இல்லை, 2வது மயக்க ஊசி போடுங்க. சரி, இப்போ 2வது ஊசி போடுறேன். சிசேரியன் நல்லபடியா முடிஞ்சது, தாயும் சேயும் நலம். பிறந்த குழந்தை அக்கிய குடிச்சிருச்சு. ஐயோ, ஐசியூவில் வைக்கலாமா? உடனே ஐசியூக்கு கொண்டு போங்க. இதோ குழந்தைய எடுத்துக்கொள்கிறேன். ஆக்சிஜன் ஐவி மானிட்டர் செட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், செய்கிறேன். சிசேரியன் பண்ணியாச்சு. காப்பர் டீ வச்சிடுங்க, வார்டுக்கு மாத்திருங்க. சரி டாக்டர். சிஸ்டர், எனக்கு ஷிஃப்ட் முடிய போது. அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் பிளட் இன்ஜெக்ஷன் போட்டு விடு, சீக்கிரம் முடியற மாதிரி வேகமா ஓட விடு. சிஸ்டர், எனக்கு பிளட் இன்ஜெக்ஷன் செட் ஆகாது. முதல்ல போட்டப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பேசாம இருங்க, லேட் ஆகுது. எனக்கு கையில வென்ஃப்ளான் போட்டு 4 நாள் ஆகுது, நரம்பு விலகி இருக்கும். வேற மாட்டி ட்ரிப் ஏத்துங்க ப்ளஸ். பேசாம இருங்க. டாக்டர், பிபி தப்பர் கீழே போயிடுச்சு, என்ன பண்ண? உடனே சாலின் போலஸ் கொடு, மானிட்டரை செக் பண்ணிக்கொண்டே இரு. எஸ் டாக்டர், பிபி 35 கீழே போயிடுச்சு, என்ன பண்ணலாம்? கொடுக்குறேன்னு மானிட்டர் பாத்துக்கோங்க, நான் இங்கே இருக்கேன். இங்க எனக்கு எதுவுமே சரியான சிகிச்சை நடக்கல. என்ன காப்பாத்துங்க, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இனிமே நீங்க எந்த இன்ஜெக்ஷனும் எனக்கு போடாதீங்க. என்ன எங்க வீட்டுக்கு போக விடுங்க ப்ளீஸ். என்ன பிள்ளைகளை பார்க்கணும். என்ன பொண்டாட்டிய டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நாங்க வெளியில போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோம் ப்ளீஸ். ஆபரேஷன் பண்ண கையெழுத்து வாங்குற நீங்க என்ன கேட்காமயே காப்பாட்டி வைக்கிறீங்க. காப்பாட்டியால அவளுக்கு முதல்ல ஒரு சிசேரியன் பண்ணிருக்கு. சார், அவசரம் இல்ல, உயிரை காப்பாற்றத்தான் செய்தோம். இப்போ இப்படி படுத்திருக்கா பாருங்க. இப்போ நீங்க பார்த்த இந்த ஏஐ வீடியோ அது ஒரு கதை, கற்பனை கிடையாதுங்க. உண்மைக்குமே என் வாழ்க்கையில் ராமநாதபுரம் சிஹெச்சில் நடந்த கசப்பான அந்த சம்பவத்தை என்னால் இன்னும் மறக்கவே முடியலைங்க. எந்த பெண்ணுக்கும் இந்த நிலமை வரவே கூடாது. உயிர் தப்பிச்சு வந்த லெவலில் நான் வந்தேங்க. நீங்கள் சிஹெச்சுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா கவனமாக இருங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.